ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இன்னைக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது இல்லைங்களா, அதனால் சரி யூனிஃபார்ம் ஷூ எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பியிருந்தோம். மழை பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் நிற்காமல் பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. சரி நீ மழையை பார்த்தா ஆகாது அப்படின்ட்டு தான் அன்றைக்கி ஒரு நாள் ஈவினிங் கிளம்பியாச்சு. நிதிக்குட்டிக்கு யூனிஃபார்ம் ஷூ எல்லாம் எடுக்கணும். மதிஷ் குட்டிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹாஸ்டல் போகிறான், அதனால் அவனுக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு தான் கிளம்பியாச்சு. கரெக்டாக ஒரு 5 மணிக்காட்ட கிளம்பணும். ஆனால் மழை நிற்கவே இல்லை, பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. கொடையும் பார்த்திங்கன்னா காருக்குள்ளே மாட்டிக்கிச்சு. கார் வெளியில் போயிட்டு வெளியவே நிறுத்திட்டும் வந்துட்டோம், உள்ளே கொண்டுட்டு வரல. அதனால் சரின்ட்டு ஒரு கொடையை வச்சு தான் வெளியில் போய் காருக்குள்ளே இருக்கிற கொடையை எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்களும் எவ்வளோ நேரம் நின்று பார்த்தோம் மழை நிற்கும் அப்படின்ட்டு, ஆனால் நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொடையை எடுத்துகிட்டு வந்து தான் கிளம்பியாச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா ராமச்சந்திரா தான் போயிருந்தோம். கரெக்டாக நாங்கள் கடைக்குள்ளே போகிறப்போ ஓரளவுக்கு மழை குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உள்ளே தான் போயிருந்தோம். ஆனால் அங்கே மட்டும் மழையாக வெயில பயங்கர கூட்டமாக தான் இருக்கும் எப்போவுமே. சரின்ட்டு போன உடனே பார்த்திங்கன்னா ஒரு சைஸ் எடுத்து கொடுத்தாங்க. ட்ரையல் பண்ணி பார்க்க சொன்னாங்க. போட்டு பார்த்தோம், கரெக்டாக இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு அந்த சைஸ்லேயே மறுபடியும் 3 செட்டு வாங்கியாச்சு. இவருக்கு வருஷம் வருஷம் சைஸ் பெருசாகிக்கிட்டே போகுது. போன வருஷம் பார்த்திங்கன்னா 2 வருஷம் தான், முந்தின வருஷம் எடுத்த யூனிஃபார்மையே போன வருஷம் போட்டுக்கிட்டோம். அப்புறம் அதனால் சரி இந்த வருஷம் மாற்றிடலாம் அப்படின்ட்டு தான் வந்திருந்தோம். அது இங்கே ரெடிமேடாகவே கிடைக்கிது. நாம் துணி எடுத்து ஸ்டிச் பண்ண, ஆனால் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அது அளவு கொடுக்கணும், போய் தைக்க கொடுக்கணும். அதுவும் ரேட்டு இதை விட டபுள் மடங்கு வரும். ஸ்டிச்சிங்க்கெலாம் இப்போ நல்ல காசு இல்லைங்களா, அதனால் சரி வேண்டாம் ரெடிமேட்லேயே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் 2 வருஷமாக ரெடிமேட்லேயே தான் எடுத்துக்குவோம். அதனால் நம்ம சைஸ் போட்டு பார்த்து சொன்னோம் அப்படின்னா கரெக்டாக எடுத்துக்கும் கொடுத்துருவாங்க. ஒயிட்டும் அங்கேயே கிடைக்கும், க்ரே கலரும் அங்கேயே கிடைக்கும். நாம் என்ன கரெக்டாக எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா போன வருஷமே எடுத்தது ஒரு நிக்கரில் பார்த்திங்கன்னா ஜிப்பு ஒர்க் ஆகலை, நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா குட்டீஸ் அவங்களே போடுறாங்க இல்லைங்களா, அதனால் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் பார்த்து எல்லாம் செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து மதிஷ் குட்டிக்கு பார்த்திங்கன்னா ஹாஸ்டலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு டிஷர்ட்டு, ட்ராக் பேண்ட்டு இதெல்லாம் வேணும்னா, அதனால் சரி அதுவும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் வரப்போவெல்லாம் ஒரு 2-3 எடுத்தோம்னா மாடல் கொஞ்சம் புதுசாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு 2 டிஷர்ட்டு, 2 ட்ராக் பேண்ட்டு, 3/4 எல்லாம் எடுத்துகிட்டு போனோம். ஃபஸ்ட்டு டைம் ஹாஸ்டல் 8th ஹாஸ்டலில் தான் இருக்கான். எங்களுக்கு அப்போவெல்லாம் தெரியல, நிறையா ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்டேன். அது டோபிட்ட போடுறதுனால சீக்கிரம் கலரெல்லாம் போயிடுச்சு. அதனால் இந்த தடவை 4 செட்டு மட்டும் கொண்டுட்டு போகிறாங்கம்மா அப்படின்னா சரின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். நிதிக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா இது லஞ்ச் பேக்கும் போயிடுச்சு. அவன் வேனில் போகிறதுனால லஞ்ச் பேக் பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் தூக்கி வச்சுருவாங்க. அதனால் வருஷம் வருஷம் லஞ்ச் பேக் மாற்றியே தான் ஆகணும். அதனால் லஞ்ச் பேக் தான் பார்த்துட்ருந்தோம். இந்த பேக் பார்த்திங்கன்னா 500 போட்டிருந்தாங்க. ஆனால் குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்துச்சு. இவர் ஒரு டாட்டாய்ஸ் ஸ்கூல் பேக் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் ஸ்கூல் பேக் போன வருஷம் தான் பாதியில் தான் வாங்கினோம். அதனால் நல்லா இருந்துச்சு. அதனால் வேண்டாண்டா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து ஷூ செக்ஷனுக்கு வந்தாச்சு. கேர்ள்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஷூ நல்லாயிருக்கும். பாய்ஸுக்கு நிறையா ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சுருப்பாங்க. அது எங்களுக்கு இங்கத்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக துவைச்சிட்டோம் அப்படின்னா காய மாட்டேங்குது. அதனால் நாங்களும் ஸ்பாஞ்ச் இல்லாத மாதிரியே தொலைவணும். ஆனால் இவன் சைஸுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட்டு கிடச்சிருச்சு, ஆனால் பிளாக் கிடைக்கவே இல்லை. பேட்டா ஒடிசியான்னு சொல்லி 2 கம்பெனி இருக்கும். பேட்டாவில் பார்த்திங்கன்னா நிறையா, ஆனால் போடுறதுக்கு நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக பஞ்சாட்டம் நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு வாஷ் பண்ணவே முடியாது. அப்படி தான் ஒன்று எடுத்து போட்டு பார்த்தோம். அது டேமேஜ் ஆகிட்டு இருந்துச்சு. சரின்ட்டு அதை வச்சுட்டு வேறு ஒரு ஷூவை தான் எடுத்து போட்டோம். ஆனால் இவருக்கு பார்த்திங்கன்னா பிளாக் சைஸஸ் கரெக்டாக வரல. அதனால் சரின்ட்டு ஒயிட்டு மட்டும் எடுத்துகிட்டு சரி பிளாக் இன்னொருக்கா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். பேட்டா இது ஒயிட்னா கூட வாரத்தில் ஒரு நாள் தான் நாம் கழுவி வச்சோம் அப்படின்னா காஞ்சிரும். அதுவும் பார்த்திங்கன்னா பிளாக்கு கூட அப்படியே இருக்குது போன வருஷம் ஷூ. ஆனால் ஒயிட்டு பார்த்திங்கன்னா இவங்க ஸ்கூலில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குது. இவருக்கு சூப்பர்வைசராக போவாரா என்னமோ தெரியலைங்க. பெயிண்ட்டு அது இல்லாமல் அங்கே ஏதாச்சும் கம்பிலாம் இருந்துச்சுன்னா அதில் போட்டு உரைச்சி ஒயிட் ஷூவை தான் சீக்கிரம் இது பண்ணிட்டான். ரொம்ப பழசு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வருஷம் வருஷம் ஒயிட் மட்டும் புதுசு வாங்கியே தான் ஆகணும்.
அதனால தான். ஆனால் ஒடிசியா கம்பெனி வந்து இவன் சைஸுக்கு கிடைக்கல. அதனால் சரி அப்படின்ட்டு இதுவே வாங்கிட்டு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் வந்து நான் ஆன்லைனில் தாங்க புக் பண்ணி வாங்கியிருந்தேன். இவனுக்கு இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா குடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து முதல்ல இன்னும் கொஞ்சம் குழந்தையா இருந்தால் கூட உறிஞ்சுற மாதிரி கொடுக்கலாம். இப்போ வந்து உறிஞ்சுற டைப்பும் வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து இது வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணேன். வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து லிங்க் சென்ட் பண்ணி விட்றேன். ஆனால் இது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அப்புறம் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். அடுத்து இன்றைக்கி வந்து இப்போது நம்ம ஒரு ஹெல்த்தியான நட்ஸ் பவுட்ரு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ குட்டீஸ்க்கு வந்து பூஸ்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக இனிமேல் இந்த மாதிரி நட்ஸ் பவுட்ரு கொடுங்க. டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தி. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் எல்லாமே 50 கிராம் எடுத்திருக்கேன். பாதாம், முந்திரி, வால்நட்டு, மக்கானா இது 3 தான் 4 தான் எடுத்திருக்கேன். இதை எல்லாமே வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எல்லாமே ஈக்குவல் இதிலே எடுத்துக்கங்க. ரொம்ப அடுப்பை வந்து வேகமாக வைக்க வேண்டாம், சிம்மிலேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லேசாக அந்த இது வதன்னு இருக்கிறது மட்டும் போனால் போதும். அதே மாதிரி முந்திரி, பாதாம், மக்கானா பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னா நல்லா பொறுன்னு வந்துடும். எங்கள் நிதிக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா குழந்தையிலேருந்தே பூஸ்ட் வந்து கொடுக்குறதே இல்லை. பூஸ்ட்டோ ஹார்லிக்ஸோ கொடுக்குறதே இல்லை. வெறும் பாலில் நாட்டு சக்கரை போட்டு ஆற்றி கொடுத்தேன் அப்படின்னா குடிச்சுக்குவான். ஆனால் இப்போ பெருசாக இந்த விளம்பரத்தை எல்லாம் பார்த்துட்டு எனக்கு பூஸ்ட் வேணும்பான். இப்போ எங்கேயாச்சும் கடைக்கே போனோம் அப்படின்னா நாங்களே டீ குடித்தோன்னா அவன் வந்து எனக்கு பூஸ்ட் வேணும் அப்படிம்பான். அதனால் அது குடிச்சு பழகி இப்போ பார்த்திங்கன்னா எனி டைம் கடைக்கு போனால் ஒரு பூஸ்ட் பாக்கெட்டை எடுத்து வச்சுக்கிறான். அதனால் சரி பூஸ்ட் வந்து இனிமேல் கொடுக்க வேண்டாம், அதுவும் வந்து உடம்பு கெடுதல் தான் இல்லைங்களா. அதனால் சரின்ட்டு இந்த மாதிரி நட்ஸை போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் எல்லாமே ஒரு 50 கிராமில் தான் ட்ரை பண்ணேன். ஏன்னா குட்டீஸ்க்கு வந்து அது எங்கள் நிதிக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா பாலே குடித்தாலும் அதில் ஒன்றும் வரக்கூடாது. ஏதாச்சும் திப்பியாக இருந்துச்சு அப்படின்னா குடிக்க மாட்டான். அதனால் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் கொஞ்சமாக ஒரு 50 கிராம் மட்டும்தான் போட்டு எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ரொம்ப ஸ்பீடாக அரைச்சிடாதீங்க, பல்ஸில் போட்டு இடுங்க. ஏன்னா இது எல்லாமே ஸ்பீடாக அரைச்சா எண்ணெயாட்டம் வந்துடும். முந்திரி, பாதாம் எல்லாமே எண்ணெய் மாதிரி வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி இதே மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து சளிச்சதில் ஒன்று வந்து நல்லா நைஸாக வந்துருச்சு, ஒன்று வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தது. சரின்ட்டு ஒன்றை வந்து மதிச்சுக்குட்டிக்கும் ஒன்றை வந்து நிதிக்குட்டிக்கும் போட்டு வச்சுட்டேன். மதிச்சுக்குட்டிக்கு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கொரகொரன்னு இருந்தாலும் குடிச்சுக்குவான். ஆனால் நிதிஷ்குட்டிக்கு தான் அப்படி இருக்கக்கூடாது. இதை நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு, அது வந்து பத்தாது, நீங்கள் பால் ஆத்தையில் இன்னும் கொஞ்சம் போட்டுக்குங்க. இது சும்மா வேணாலும் சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர். இந்த கொக்கோ பவுடர் போட்டிங்க அப்படின்னா தான் பூஸ்டோட ஸ்மெல்லும் வரும், கலர் எல்லாமே வந்து நமக்கு வரும். வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாரம் வந்து கொஞ்சம் குடிக்க மாட்டோம்பாங்க. நீங்கள் அப்போ வந்து வடித்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா குடிச்சுக்குவாங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா குடிச்சுக்குவாங்க. அதனால் நமக்கும் அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் வந்து ஹெல்த்தியாக கொடுக்குறோங்கிற ஒரு திருப்தி இருக்கும். அதனால் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டக்குன்னு தீர்த்துருவீங்க அப்படின்னா வெளியே வச்சுருங்க. இல்லை ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் கொடுப்போம் அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா பூஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெண்டும் நான் மதியத்துக்கு தனியாக, நிதிக்குட்டிக்கு தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஒரு டைம் ஆத்தியும் கொடுத்தேன், நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வேறு ஏதாச்சும் நட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிஸ்தாலாம் வந்து அன்சால்ட்டடு கிடச்சிச்சு அப்படின்னா போட்டு அதுவும் கூட வறுத்து ஒரு ஏலக்காய் எல்லாம் கூட போடலாம். ஆனால் ஏலக்காய் ஸ்மெல் பார்த்திங்கன்னா எங்கள் நிதிஷ் குட்டிக்கு வந்து பிடிக்காது. அதனால தான் நான் வந்து போடலை. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, அடுத்த இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் திரும்பவும் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் டெய்லியும் ஷார்ட்ஸ் வரும், நம்ம டெய்லியும் மீட் பண்ணலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.